ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோண்டாவில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய நேமே கொடுத்துருக்காங்க. தீபம் ஹோண்டா ஷோரூம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், சேத்துப்பட்டு, வந்தவாசி இவங்களுடைய நிறைய பிரான்ச்சஸில் வந்துட்டு வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். மேலாண்மை பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் மேனேஜர் வந்து வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க. நெட்வொர்க் மேனேஜர் போஸ்டிங்க்குமே வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் மேனேஜர் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேர் மேனேஜர் போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குது. பிடிஐ இன்சார்ஜ்மே வாண்டட் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விற்பனை பிரிவு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ்க்கு வாண்டட் இருக்குது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கேட்டிருக்காங்க. டெலிகாலர் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சர்வீஸ் பிரிவுக்கு வாண்டட் இருக்குது. சர்வீஸ் சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் அட்வைசருமே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக் போஸ்டிங்க்குமே வாண்டட் இருக்குது அப்படின்னும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. பிடிஐ டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஹெல்ப்பர் போஸ்டிங்க்கு வாண்டட் இருக்குது. வாட்டர் வாஷ் வாண்டட் இருக்குது. இது இல்லாமல் வேறு இன்னும் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்கள். ஹவுஸ் கீப்பிங் அண்ட் செக்யூரிட்டி போஸ்டிங்க்குமே வந்துட்டு வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அவங்க சைடில் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பாருங்கள். சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி பெனிஃபிட்ஸ் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நல்ல சேல்ரியுமே வந்துட்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பிஎஃப் இருக்குது, ஏஎஸ்ஐ இருக்குது, போனஸ்மே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் லொக்கேஷன் வேலை செய்கிற இடங்கள் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழ்பெண்ணாத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா கொடுத்துருக்காங்க. சேத்துப்பட்டு, வந்தவாசி அருகில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜாப்ஸாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ.